ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதி கோயிலில் இலவச தரிசன அனுபவங்கள், இது என்னுடைய அனுபவங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 4 days இருந்தேன் திருமலையில். நேரடி சர்வதர்ஷன், டிக்கெட் வாங்கிற போகிற சர்வதர்ஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு வந்தோம். தரிசன அனுபவங்கள் எப்படி இருக்குது, அதை பற்றி இல்லாமல் இன்றைக்கு உண்டான தரிசன நேரம் எப்படி இருக்குது, வைகுண்ட ஏகாதசி டிக்கெட் அப்டேட் என்ன, இது அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வைகுண்ட ஏகாதசி அப்டேட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நம்ம கேட்டிருந்தப்போ தேவஸ்தானம் சார்பாக ஒரு மெயில் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வைகுண்ட ஏகாதசியோட அப்டேட் மிக விரைவில் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் கொடுக்குறோன்ற விஷயத்த தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இந்த டிலேன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு இலவச தரிசன டிக்கெட் தரப்போகிறோம் திருப்பதியில், எவ்வளவு 300 டிக்கெட் தரப்போகிறோம் ஆன்லைனில், அது போக சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், அங்க பிரதேசனம், லக்கி டிப் எல்லா சேவையும் கட் ஆகிடும். அதாவது 300 ரூபாய் டிக்கெட் 1, இரண்டாவது இலவச தரிசன டிக்கெட் 2. இந்த 2 மட்டும்தான் அந்த 10 நாட்களுக்கு பக்தர்களை தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. காலங்காலமாக அதான் நடந்துட்டு வருது. நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதனால தான் கொஞ்சம் டிலே இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இந்த 2 தரிசனம் தான். ஒன்று போகணுன்னா ஆன்லைனில் 300 டிக்கெட், இல்லைனா திருப்பதியில் கூட இலவச தரிசன டிக்கெட். பெஸ்ட்டு என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆன்லைனில் டிக்கெட் போட்டுருங்கன்றது தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸாக அவங்ககிட்ட நான் வைக்கிறேன். சரிங்களா? அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறோம். அடுத்தபடியாக இன்று தரிசன அப்டேட்டை பார்த்துட்டு நம்மளோட விளாக போகலாம். ஃபஸ்ட்டு திருமலை திருப்பதி கோவிலில் நேற்று மதியம் 2:30 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் 2:30 மணிக்கு தராங்க பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட். நேற்று 2:30 மணிக்கு இன்று தரிசனம் செய்வதற்காக 18,000 டிக்கெட் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு காலை 12:15 அளவு 2,850 டிக்கெட் இருந்துச்சுன்னு தகவல் இருக்குது. விடிகாலம் வரைக்கும் டிக்கெட் இருந்தால் தகவல் இருக்குது. இலவச தரிசன டிக்கெட் ஸ்ரீவாரிமேட்டோட டிக்கெட் 2,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. 12:15 நிலவரப்படி 1,140 டிக்கெட் இருந்ததாக தகவல் இருக்குது. நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை, திருமலை திருப்பதி கோயில் பக்தர்கள் நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 67,367 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 22,369 பேர் மொட்டை அடித்ததாகும். 4,30,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். 22 குடன்களை பக்தர்களை தங்க வைத்ததாகும். 12 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிடுத்துன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தரிசன விபர அனுபவங்களை சொல்லுவோம். நான் ஒரு வார காலம் திருமலையில் இருந்தேன். அது எக்ஸாக்டாக 5 நாட்கள் இருந்தேன். எப்படி இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன். திருமலையில் இருக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம். நான் போய் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் இலவச டோக்கன் தரிசனம் வாங்கியிருந்தேன். விஷ்ணு வாசலில் வாங்கினேன். விஷ்ணு வாசலில் பக்தர்கள் ஓப்பனாக இருக்கணும்னு நானுமே பதிவு செஞ்சுருந்தேன். மொட்டை வெயிலில் நிற்கணும். இப்போ அதெல்லாம் தளர்த்திட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டாமினா ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் தங்க வைக்கிறாங்க. 2:30 மணிக்கு கொடுக்குற டிக்கெட்டுக்கு பக்தர்களை 12:30 மணிலேருந்து கியூ லைனில் அனுமதிக்கிறாங்க என்பதை குறிப்பிடத்தக்கதாக அவங்கக்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அந்த இடத்துல குறிப்பிட்டு குழந்தை வைத்திருப்பவர்கள், முதியவர்கள், இவங்கள தனியாக ஒரு கியூ லைனில் ஃபார்ம் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே இருக்க போலீஸ்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களை தனியாக உட்கார வைப்பாங்க. டிக்கெட் 2:30 மணிக்கு திறக்கும்போது உங்களை தனியாக திறந்து விடுவாங்க. நீங்கள் கும்பலில் போக தேவையில்லை. மிக குறிப்பான விஷயம், நம்ம சேனலில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதுக்கு மேலே யார் சொன்னாலும் இது நீங்கள் நம்ம சொன்னதாக எடுத்துக்கணும். அதாவது குழந்தை வைத்திருப்பவர்கள், குழந்தை, அதாவது வயதானவங்க, முடியாதவங்க, ஹேண்டிகேப்ஸ், இவங்கள தனியாக ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க, ஸ்டே பண்ண வைக்கிறாங்க விஷ்ணுவி வாசத்தில். அங்கே இருந்து 2:30 மணிக்கு டிக்கெட் கவுண்டர் திறக்கும்போது பக்தர்களை அந்த கூட்டத்தில் மிங்கல் ஆகாமல் தனியாக ஒரு பாஸ் லைனில் அனுப்பிச்சு டிக்கெட் வாங்குறதுல போய் ஜாயின் பண்ணுறாங்க என்றதையும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். இதை பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக 2:30 மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. ஒரு 1/2 ஹவரில் வாங்கிட்டேன். நான் திருமலைக்கு பேருந்து மூலிமா தான் போனேன். வழக்கம் போல் நான் பேருந்து மூலிமா தான் எப்பயுமே போவேன். நடந்து வரைக்கும் நான் போனதில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணதில்லை. மேலே போய் திருமலை சிஆர் ஆஃபீஸில் நான் போகும்போது மணி வந்து 5:30 மணி. ரூம் புக்கிங் வாங்குறதுக்கு ஆளே இல்லைங்க. ஒரு 15 பேர் தான் உள்ளே நின்றுந்தாங்க ஆஃபீஸில். ரூம் புக்கிங் பட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுத்துட்டாங்க. 5:45 கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் 7:30 மணி தான் ரூம் அலோகேட் ஆச்சு. 100 ரூபாய் ரூம் தாங்க. 500 ரூபாய் டெபாசிட், மொத்தம் 600 ரூபாய் வாங்கினாங்க. 24 ஹவர்ஸ் நான் ரூம் செக் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரைவேட் மந்திக்கு நான் போயிட்டேன். ஓகேங்களா? ப்ரைவேட் மாடத்துக்கு போயிட்டேன். அந்த இடத்துல எக்ஸாக்டாக ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ரூமை காலி பண்ணி 2 நிமிடம் முதல் 10 நிமிடம் தான் இருக்கும். ரூமை காலி பண்ணி செக் அவுட் பண்ணிட்டு வந்தேன்.
அந்த ரூ. 500 பேமெண்ட் அப்படியே அக்கௌண்ட்டில் ஜிபே ஆகிடுச்சுங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷனாக இருக்குது என்பதை உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஆனால் ரூம் க்ளீனிங் பர்சன் வந்து காசு கேட்குறாங்க. இது ஒரு மாற்றமே இல்லை. அடுத்தது இலவச தரிசன டிக்கெட் பற்றி சொல்கிறேன். எனக்கு கொடுத்த ஸ்லாட் இரவு 6 மணி. நான் தரிசனத்துக்கு போன நேரம் காலை 10 மணி. 10 மணிக்கு போனேன். க்யூ லைனில் அனுமதிச்சாங்க. நாங்கள் மாட்டுன்னு போனோம். என் முடி ஒரு 100 பேர் தான் நின்னாங்க. நான் போய் க்யூ லைனில் உட்காந்தோம். ஓகேங்களா, அதான் நடந்தது. அந்த ஃபோன் கொடுக்குறோம்ல, அவன் காசு அந்த காசு கேட்குற புத்தி மாற மாட்டேது. காசுன்றாங்க. அந்த இடத்துல தரிசனம் பார்க்க போனோம். அங்கேருந்து குடோனில் ஒரு 1/2 மணி நேரம் வைத்திருந்தாங்க. மொத்தமாக ஓவரால் ஒரு 2.5 மணி நேரத்தில் ஃப்ரீ தரிசனம் முடிஞ்சிருச்சுன்றது தான் அவங்கக்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். லட்டு வால்யூம் 10 வரைக்கும் வாங்கலான்னு இருந்துச்சு. 10 லட்டு வரைக்கும் வால்யூம் வாங்கலாம். அதே மாதிரி திரும்ப லக்கேஜ் வாங்குறோம்ல மொபைல், அந்த இடத்துலையும் காசு கேட்குறணும். அதாவது மொத்தம் 4 இடங்களில் காசு கேட்குற பிரச்சனை அன்று முதல் இன்று வரை தொடர்கதையாகவே இருக்கிறது. 1 மொபைல் லக்கேஜ் கொடுக்குற இடம், 2 லக்கேஜ் வாங்கும் இடம், 3 லாக்கர் கொடுக்கும் இடம், லாக்கர் வாங்கும் இடம், 4 மொட்டை அடிக்க இடம், 5வது இடம் சேர்த்துக்கலாம். ரூம் கிளீனிங் பர்சன்னு அவங்க ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து பணம் கேட்குறாங்க. தேவஸ்தானம் ரீதியாக சம்பளம் கொடுக்குறாங்க. நல்ல சம்பளம் கொடுத்தாலும் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அது அன்பளிப்புன்ற மாதிரி சில பேர் கொடுக்குறாங்க. அன்பளிப்பு கொடுத்தா தாராளமாக வாங்கிக்கலாம். வலுக்கட்டாயமாக எல்லாத்தையும் கேட்காதீங்க. அப்படி தரலாம் ஒரு மாதிரி ஹாஷாக பேசுகிறாங்கன்றதான் நான் குறிப்பிடத்தக்கதாக அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக வராகமூர்த்தி தரிசனம் செய்வதற்கு 1 மணி நேரம் கிட்டாச்சு. பயங்கரமான கூட்டம் வராகமூர்த்தி தரிசனம் செய்வதற்கு. PAC5 அந்த பேரை மறந்துட்டேன். அங்கே போயிருந்தேன், விசிட் பண்ணியிருந்தேன். அன்னப்பிரசாதம், அதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. சாம்பார் சாதம், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நல்லா நீட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது இடம். அந்த PAC5 மிக ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கட்டியிருக்காங்க. மொத்தம் 4 மாடிகள் இருக்குது. 4 மாடி லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ், வெயிட்டிங் ஏரியாவில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த PAC5லே மெடிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. உடம்பு சரியில்லையா இல்லை ICU வரைக்கும் வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அதில் ஒரு பெரிய ட்ராபேக், செப்பல் உள்ளே போட்டுட்டு போகக்கூடாதுன்றது ஒரு விஷயம். அது என்ன ட்ராபேக்னால், அந்த செப்பல் அந்த வாசல்லே மலை மாதிரி கொட்டி கிடக்கு. ஆனால் லெஃப்ட் சைடில் செப்பல் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அங்கே போய் நீங்கள் வைக்கலாம் என்பதையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். PAC5ல செப்பல் போட்டுட்டு போகக்கூடாது. மிக அருமையாக இப்போ நீங்கள் திருப்பதியில் பஸ் ஏறலாம், ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் ஏறலாம். PAC5 CR ஆஃபீஸ் தான் நிறுத்திடுவாங்க. அங்கே அப்படி பஸ்ஸு இறங்கணுன்னே பில்டிங் இருக்குது. மிக ஒரு பயனுள்ளதாக இருக்குது. பக்தர்களுக்கு நிறைய வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. அனைத்து வசதியும் பக்தர்களுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அங்கேயே அன்னப்பிரசாதமும் இருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக தரிசனத்துக்கு பக்தர்கள் வரும்போதும் போகும்போதும் முடிந்த அளவுக்கு பனிக்கு உண்டான தேவை, ஃபாக் நிறையா இருக்குது, பனி இருக்குது, அதுக்கு தகுந்த பொருட்கள் கொண்டு வாங்க. மிக நைட்டில் அதிகமான பனி இருக்குது என்பதையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். லாக்கரில் இன்னும் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. லாக்கர் வாங்குகிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு படுத்துக்கிறதுக்கு தரையில் பாய் இல்லை பெட்ஷீட் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணிக்க ஆதார் கார்டு ஒரிஜினல் கொடுக்கணும் என்பதையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது உங்களோட அங்கே இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் தெரிய வச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் திருமலை திருப்பதி கோயிலுக்கு தரிசனத்துக்கு மிக அளவு கடந்த பக்தர்கள் வந்தாலும் தரிசனம் விரைவாக செய்வதற்கு தேவஸ்தானம் சார்பாக அனைத்து முயற்சி எடுத்திருக்காங்க. நிறைய ப்ளசன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த டிடிடியோட ஸ்டாஃப்ஸ் அது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட் நினைக்கிறேன். அந்த காசு வாங்குறவங்க எல்லாம் அவங்க மட்டும் தான் பார்ட் ஆஃப் பீப்புள் அப்படி இருக்காங்க. மற்றபடி ஓவரால் எல்லாம் நல்லா தான் இருக்குன்றது என்னோடய ஒப்பீனியனாக அவங்கக்கிட்ட நான் வைக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு தரிசனத்துக்கு வர்ற பக்தர்கள் கண்டிப்பாக உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தொடர்ந்து வீடியோ கொடுக்க மாட்டீங்க, ரெகுலர் அப்டேட் கொடுத்துருந்தீங்க, கொடுக்க மாட்டீங்க, கொஞ்சம் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து இனிமேல் வீடியோ கொடுக்கப்படும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ கொடுத்த சேனல் இது. இன்னும் ஒரு வீடியோ கூட கொடுக்காத நிலைமையில் இருக்குது. அதை நானும் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லா வீடியோவும் கண்டிப்பாக வரும். நான் வீடியோ ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குறதுல குழந்தைகள் பெரியவங்களுக்கு தனியாக ஒரு கியூ லைன் இருக்குது. அங்கே இருக்க போலீஸ்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் இது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணியிருக்கோம். இது எல்லோரும் இதை சொன்னால் ஏற்றுக்காதீங்க. நம்ம சேனலில் சொன்னது குறிப்பிடத்தக்கது. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.